ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களில் நிறைய பேர்த்துக்கு சி++, C#, PHP, பைத்தான், ரூபி இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக சிந்தனையில் வந்திருக்கும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே முக்கியமாக 2 டைப்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ரெண்டையுமே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ மோஸ்ட்டாக பயன்படுத்தப்படுது. இருந்தாலுமே இந்த லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு கொண்டோம்னா நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்மளுடைய புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். முதல்ல கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணினாங்கன்னா 0, 1 அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. சரிங்களா? மிஷின் அப்படிங்கிறது 0, 1 மாத்திரம்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அதனால இந்த ப்ரோக்ராமர்ஸ் 0, 1 மாத்திரம்தான் பயன்படுத்தி ப்ரோக்ராமிங் பண்ணினாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மனுஷங்க பார்த்தாங்க இந்த 0, 1 வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக ப்ராப்பரான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியாது. எதற்காகனா நம்ம அந்த அளவுக்கு ப்ராப்பராக இந்த ப்ரோக்ராமிங்கை புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா நிமானிக்ஸ் கோட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. நிமானிக்ஸ் கோட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டார்ட்டு, எண்டு, க்ளோஸு, லூப்பு, ஜம்ப்பு இந்த மாதிரி இந்த கோட்ஸை பயன்படுத்தி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மனுஷனுக்கு புரியுது. சரிங்களா? இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் 86, 68,000, ARM, MIPS. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் பண்ணினாலுமே கடைசியாக இது மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. எதை பயன்படுத்தினா அசம்பிளர் அப்படிங்கிறத பயன்படுத்தி 0, 1 கன்வெர்ட் பண்ணி தான் கடைசியில் மிஷினில் எக்ஸிக்யூட் ஆகுது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஏகப்பட்ட கிளாசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம முக்கியமாக 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் அப்படிங்கிற அப்ரோச்சில் சொல்லுவாங்க. சரிங்களா? டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிங்கன்னா டாப்பில் இருந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகி கடைசி லைன் கடைசியாக எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கோட் அப்படிங்கிறத ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா COBOL, FORTRAN அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா பாட்டம் டு டாப் அப்ரோச். இதில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நம்ம கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதற்காக நம்ம இதில் கோடை ரீயூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம பிட்டாக ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எழுதிடுவோம். இந்த ஃபங்க்ஷனை நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கால் பண்ணோம்னா இந்த கோடிங் அப்படிங்கிறத நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், PHP, C#, C++. ஸோ இப்படி நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம டைரெக்டாக மிஷினில் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. மிஷின் அப்படிங்கிறது 0, 1 மாத்திரம்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணினாலுமே கடைசியாக இந்த 0, 1 கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா கம்பைலர், இன்டர்பிரட்டர் இதை பயன்படுத்தி 0, 1 கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கம்பைலர் பயன்படுத்திப்பாங்க, ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இன்டர்பிரட்டரை பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? இந்த கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய டைப்ஸ் என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.